நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பொது போக்குவரத்துல ரயில்வே ரொம்பவே முக்கியமானது. நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேர் போக்குவரத்துக்கு ரயில்வேவ தான் நம்பியிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி ரயில்வே நிர்வாகம் ரயில்வே தொடர்பான பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. ரயில்வே பயணிகள் வசதிக்காக டிக்கெட் முன்பதிவு விதிமுறைகள்ல இப்போ சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த புதிய விதிகள் படி ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியல்ல இருந்தா அந்த டிக்கெட்டை வச்சிருக்கிறவங்க பொது பெட்டியில மட்டுமே பயணம் செய்ய முடியும். அவங்க படுக்கை வசதி அல்லது குளிர்சாதன வசதி பெட்டிகள்ல ஏற அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற விதிமுறையும் இப்ப ரயில்வே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தங்களுடைய பெயர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் கூட ரிசர்வேஷன் பெட்டியில பயணிகள் ஏறிக்குவாங்க. முன்கூட்டியே ரிசர்வேஷன் பண்ணி பயணம் செய்யறவங்களுக்கு இது தொந்தரவா இருக்குன்னு ரயில்வேக்கு தொடர்ந்து புகார்கள் போயிருக்கு. அதை மனசுல வச்சுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதனால டிக்கெட் எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல பெயர் இருந்துச்சுன்னா அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல தான் பயணிக்கணும் அப்படின்னு விதிமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. வேறு பெட்டிகளை ஏறினா அவங்களுக்கு அபராத நிச்சயம் அப்படின்னும் ரயில்வே முடிவெடுத்திருக்கு. அதே மாதிரி தக்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் எண்ணை உறுதிப்படுத்துவது ரொம்பவே அவசியமாக இருக்கு. தக்கல் டிக்கெட்டை ரத்து பண்ணா பணம் திரும்ப கிடைக்காது. தக்கல் டிக்கெட் முன்பதிவின் போது முதல் 30 நிமிடம் பொதுமக்களுக்கே முன்னுரிமை. ஏஜென்ட்டுகளுக்கு அனுமதி கிடையாதுன்ற விதிமுறையும் புதுசா கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்பதிவு செஞ்ச ரயில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது பணத்தை திரும்ப பெறத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. இனிமே 48 மணி நேரத்துல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில சேவைகளுக்கான கட்டணங்களிலும் ரயில்வே மாற்றங்களை செஞ்சிருக்கு. அதாவது முன்பதிவு கட்டணம் 20 முதல் 60 ரூபாயிலிருந்து தற்போது 30 முதல் 80 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களுக்கு இந்த கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்ந்திருக்கு. தக்கல் டிக்கெட் கட்டணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு 10 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருந்த கட்டணம் இப்போ 20 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த புதிய நடைமுறை நேத்துல இருந்து தான் அமலுக்கு வந்திருக்கு. இந்த நடைமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.